நம்ம வீட்ல பழங்கள்லாம் அடிக்கடி வாங்குவோம். ஆனா அந்த பழங்களை எப்படி கட் பண்றதுன்னு தெரியாம எசக்கு புசக்கா கட் பண்ணி எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு பழங்களையும் எப்படி ஸ்மூத்தா அழகா ஸ்லைஸ் போட்டு கட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோல முக்கியமான விஷயம் ஒண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லா நான் பேச போறதே இல்ல. ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. ஏன் பேச மாட்டேன் அப்படின்றத கடைசியா சொல்றேன். பாரு அலேசரி பயங்கரமா அண்ணனுக்கு பிடிக்கும்னு இதெல்லாம் என்னம்மா நீ வாயை தர, நீ பேசினாத்தான் நல். என்னம்மா விரட்டுற? நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏம்மா பேச மாட்டியா? பேச மாட்டியா? இன்னைக்கு பேச மாட்டியா நீ? சரிம்மா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சரி, வெட்டு. என்ன அக்கா, ஏதோ இன்னைக்கு பேச மாட்டியாம்ல? சொல்லுக்கா, ஏன்க்கா பேச மாட்டா? அலெக்ஸ், எங்களை கூட சொல்ல மாட்டியா? கொஞ்சம் சொல்லு. நாங்க தானே கேக்குறோம். என்னடா சொல்றா? இதுதானா? கோவப்படுவீங்க. ஏன் பேச மாட்டியா சொல்லு. சரி, முக்காணி எங்க அதக்கானோ மா பலா வேலை. நீ எவ்வளவு முக்கிட்டு பேசிட்டு இருக்க? முக்காணி என்னக்கா பேசுக்கா. ஏய் மாமலங்க, பேசாத காரணம் என்ன? அத சொல்லு. கொலை பண்ணிர உன்னை. சைடுல என்ன சாப்பிட்டியா? சரி, கண்டென்ட் என்ன அதையா சொல்லு. அண்ணே சொல்லுக்கா. அந்த மாதிரி பயமுறுத்துறா, இவன் பயமுறுத்துறா. என்ன கண்டென்ட்? பழம். ஓகே, பண்ணி ஆல்ரெடி பண்ணி முன்னாடி வந்து பண்ணி கண்டென்ட் அடுத்து. சரி, கொஞ்சம் இது மட்டும் எடுத்து. சரி காசு நீங்க ரூம் பண்ணல பாருங்க, இங்க நான் எடுத்து போறேன். சரி, இது மட்டும். சரி போய்ட்டு வரேன். சரி எடுத்து. என்ன? சரி நான் சிறப்பா பண்ணி முடிச்சோம். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.
அப்பாடி இதுதாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பாத்தீங்களா இருக்க எல்லா பழத்தையும் எவ்வளவு ஈஸியா சீக்கிரமே கட் பண்ணி முடிச்சிட்டோம்னு. இந்த மாதிரி கட் பண்ணும்போது எந்த ஒரு கஷ்டமுமே தெரியலங்க. ஆனா இடையில தான் ஒரு 4-5 பேர் அலையேஸ்வரி, நீ என்ன பேச மாட்டேன்னு சொன்னா பேசிக்கிட்டு இருக்க? இங்க வாங்க, என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நான் சொல்லிட்டு போனேன். ஏன் நீ யார்ட்டையும் பேச மாட்டேன் நான் சொல்ல மாட்டேமான்னு சொல்லிட்டு போனீங்க? அம்மா பயலுகிட்ட சொன்னேன். அதுவும் பிரச்சனை எதுவும் இருக்காதே. பிரச்சனை இல்ல, வந்து அம்புட்டு பழத்தையும் அள்ளிட்டு போறாங்க. ஐயோ ஐயோ, இது வேறயா? சரிம்மா, இப்போ நீ அழகா அப்படி சூப்பரா வெட்டினில, பாக்குறதுக்கே செம்மையா இருந்துச்சுமா. இதே மாதிரிமா ஃப்ரூட் கட்டிங் ஸ்கில் 29 மில்லியனுக்கு ஒரு வீடியோ பார்த்தனே, அது அத பார்த்தாலே இத நான் பண்ணலாம்னு ஐடியா வந்துச்சு. சரி, நம்ம வந்து அந்த வீடியோ பாக்கும்போதுங்க மழை வேற பெய்யுது. அந்த வீடியோ பாக்கும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கிப் பண்ண தோணவே இல்ல, ஈஸியா கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை வந்து நம்மளோட மக்களுக்கும் சொன்னோம் அப்படின்னா வீட்டுல வந்து தேவையான டைமிங்ல இந்த மாதிரி ஈஸியா கட் பண்ணிக்குவாங்க அப்படின்றதாலதான் அப்படின்னு பண்ணோம். ஸ்கிப் பண்ணாம 29 மில்லியன் அந்த வீடியோ போச்சு. உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு நீங்களும் அப்படி பாத்தீங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி நீங்களும் சூப்பரா ஈஸியா ஸ்மூத்தா வீடியோவை கட் பண்ணிடாதீங்க, ஃப்ரூட்ஸை கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கடைசி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னோமே, நான் பேசுறது. ஆனா இது ரொம்ப பயனுள்ளதா தாங்க இருக்கு. இந்த மாதுளம்பழம் கட் பண்றது, அன்னாசி கட் பண்றதெல்லாம் இத்தனை நாள் தெரியாது. சூப்பரா தான் இருக்கும். ஓகே, மழை பெய்யுது, முடிச்சிருவோமா? மழை பெய்யுது, பை பை. பிரிச்சு விடு. திருப்பி பாட்டை போட்டு முடிச்சிடாங்க என்னைய மாதிரி. பழம், கொய்யா பழம், மாம்பழம், மாதுளம்பழம், பலாப்பழம்.